சாந்தி. நான் இந்த தேகம் என்ற ஆடையில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் ஆத்ம அபிமானி ஆவதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். தந்தை மற்றும் தாதாவின் கதையும் கூட ஆச்சரியமானது. தந்தை எப்போது தாதாவுக்குள் பிரவேசமாகிறாரோ அப்போது நாம் பிரம்மா குமார் பிரம்மா குமாரியாகி ஆஸ்திக்கு அதிகாரியாகின்ற ஆத்மா. நான் சிவனுடைய குழந்தையாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் மூலமா படிக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தைக்கு பேர குழந்தையாகவும் இருக்கின்ற ஆத்மா. நான் அரைக்கல்பத்திற்கு ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. பிரம்மாகுமார் பிரம்மா குமாரியாகிய நான் ஆஸ்திக்கு அதிகாரியாக ஆகின்ற ஆத்மா. நான் முயற்சி செய்து வேகமாக செல்வதற்கான லட்சியம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் விநாசத்திற்கு முன் தந்தையின் நினைவிலிருந்து கர்மாதீத் ஆவதற்கான லட்சியத்தை அவசியம் மேற்கொள்கின்ற ஆத்மா. நான் விநாசத்திற்கு முன் எனது நிலைப்பாட்டை ஆடாத அசையாததாக ஆக்கிக் கொள்கின்ற ஆத்மா. நான் பிரம்மா மூலமாக தாத்தாவிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் வைகுண்டவாசி ஆவதற்கான ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் விகாரங்களை தானம் கொடுத்து ராகுதசையிலிருந்து விடுபடுகின்ற ஆத்மா. நிச்சய புத்தியுடைய நான் வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் விஷ்ணுவின் கழுத்தில் மாலையாக ஆகின்ற ஆத்மா. நான் மீண்டும் தந்தையின் கழுத்து மாலையில் மணிகளாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது வேகமாக முன்னேறி சென்று கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் நாடகத்திற்கு வசமாகி இருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து செய்து கர்மாதித் நிலையை அவசியம் அடைகின்ற ஆத்மா. நான் இப்போது சங்கமிகத்தில் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் மன்மனா பவ என்று தந்தையை மட்டும் நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது சர்வகுண சம்பன்ன சோலாகல சம்பூர்ண நிர்விகாரியாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை இப்போது ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றேன். நான் இப்போது பிராமணன் ஆகின்றேன். பிறகு தேவதையாக ஆகின்ற ஆத்மா. நான் எதுவரை ஆடாத
அசையாதவனாக உறுதியானவனாக ஆகியிருக்கிறேன் என்று சோதனை செய்கின்ற ஆத்மா. நான் கர்மயோகியாக இருக்கின்ற ஆத்மா. நான் நினைவு செய்து விக்கிரமங்களை விநாசமாக்கி விடுகின்ற ஆத்மா. நான் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே நினைவு மட்டும் செய்கின்ற ஆத்மா. நான் தந்தையை நினைவு செய்து மற்றும் சக்கரத்தை சுற்றுகின்ற ஆத்மா. நான் பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோலாக ஆகின்ற ஆத்மா. தந்தையை நினைவு செய்யுங்கள், சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் என்று நான் அனைவருக்கும் வழி சொல்கின்ற ஆத்மா. நான் குறைந்தது 8 மணி நேரமாவது நினைவில் இருப்பதற்கான முயற்சியை செய்கின்ற ஆத்மா. நான் எனது நிலையை ஆடாத அசையாததாக வைத்திருப்பதற்கான நினைவின் அபியாசத்தை அதிகரிக்கின்ற ஆத்மா. நான் கவனத்தோடு இருக்கின்ற ஆத்மா. இந்த நாடகம் முற்றிலும் மிகச்சரியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் நான் அனைவரோடு அன்பாக இருக்கின்ற ஆத்மா. நான் நிச்சய புத்தி உள்ளவனாக ஆகின்ற ஆத்மா. நான் விளக்குவது, வளைந்து கொடுப்பது மற்றும் சேருவது என்ற 3 வார்த்தைகளின் நினைவின் மூலமாக சதா வெற்றியாளனாக ஆகின்ற ஆத்மா. நான் கர்ம பந்தனங்களிலிருந்து விலகி இருக்கின்ற ஆத்மா. நான் எனது சுபாவத்தில் வளைந்து கொடுக்கின்ற ஆத்மா. நான் ஒரு தந்தையிடம் அனைத்து சம்பந்தங்களையும் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் கண்கள் மூலமாக என்னென்ன பார்க்கின்றேனோ அவைகள் அனைத்தும் விநாசம் ஆகக்கூடியவை. அவைகளை நான் பார்த்து கொண்டிருந்தாலும் என்னுடைய புத்தியின் தொடர்பு புதிய சிருஷ்டியை பார்த்து கொண்டிருப்பது போன்று இம்மாதிரியான நினைவில் சதா இருக்கின்ற ஆத்மா. நான் சதா தூய்மையாகவும் மற்றும் தெளிவாகவும் இருக்கின்ற யோகி ஆத்மா. நான் தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண பவித்திரமாக ஆகின்ற ஆத்மா. நான் சம்பூர்ண பவித்திரத்தாவின் மூலம் சிம்மாசனத்தில் அமர்கின்ற ஆத்மா. நான் வேண்டாத கர்மங்களிலிருந்து முக்தி அடைகின்ற ஆத்மா. இவ்வாறாக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி
வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.